வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃபோல்டர் ஒரு ஃபைலை டெலீட் பண்ணிவிட்டு இந்த ஃபைலை எப்படி மறுபடியும் ரீஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ லாஸ்ட்டாக நம்ம ஃபோல்டர் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருந்தோம். ஓகே, இந்த ஃபோல்டரை க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதை டெலீட் பண்ண போகிறோம். இப்போது இதை ரைட் கிளிக் பண்ணி டெலீட் கொடுக்குறோம். டெலீட் கொடுத்துட்டோம். இங்கே டெலீட் ஆகிடுச்சு. இது எங்கே போயிருக்கோம்னாக்கா இந்த ரீசைக்கிள் பின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரீசைக்கிள் பின்குள்ளே இருக்கும். இப்போ இது ரீசைக்கிள் பின்னை டபுள் கிளிக் பண்ணிங்கனாக்கா இங்கே இருக்கும். ஓகே, இப்போது இதை எப்படி ரீஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரீஸ்டோர் கொடுக்குறோம். ரீஸ்டோர் கொடுத்தா இப்போது இந்த ரீசைக்கிள் பின்னுக்குள்ளேருந்து அது போயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா டெஸ்க்டாப்புக்குள்ளே மறுபடியும் வந்துடுச்சு. நம்ம இங்கே டெலீட் பண்ணோமோ, எங்கே டெலீட் பண்ணோமோ அதே இடத்துக்கு அது மறுபடியும் வந்துடும். ஓகே, இப்போது இந்த ஃபோல்டருக்குள்ளார இப்போது இந்த ஃபைலை நான் டெலீட் பண்ணுறேன். இப்போ இதை டெலீட் பண்ணுறது நம்ம இப்படி ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டெலீட் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா இதில் கீபோர்டில் டெலீட் கொடுத்திங்கனாக்கா இது போயிடும். இப்போ டெலீட் ஆகிடுச்சு. இப்போ இது பார்த்திங்கனாக்கா இந்த ஏபிசி, அதாவது டெஸ்க்டாப்பில் இந்த ஃபோல்டர் இருக்குது. ஆனால் இதுக்கு உள்ளே இருக்கிற இந்த சப் ஃபோல்டர், இதுக்கு இந்த ஃபோல்டர் இல்லை, டெலீட் ஆகிடுச்சு. ஸோ ரீசைக்கிள் பின்னில் போயிட்டு இந்த ஏபிசிடிஇ இதை ரைட் கிளிக் பண்ணி ரீஸ்டோர் கொடுக்குறோம். ரீஸ்டோர் கொடுத்தா இப்போது ரீசைக்கிள் பின்னிலேருந்து காணாமல் போயிடுச்சு. இப்போ இது எங்கே இருக்குன்னா ஏபிசிக்குள்ளே நீங்கள் எங்கே டெலீட் பண்ணிங்களோ அதே இடத்துக்கு அது ரீஸ்டோர் ஆகிடும். ஓகேங்களா? இப்போது இது டெம்பரரியாக நீங்கள் டெலீட் பண்ணிங்கன்னா இது ரீசைக்கிள் பின்னுக்குள்ளார இருக்கும். ஸோ இதை பர்மனெண்ட்டாக நீங்கள் டெலீட் பண்ணணும். ரீசைக்கிள் பின்னுக்கே போகாமல் பர்மனெண்ட்டாக நீங்கள் டெலீட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன ஆப்ஷன் பண்ணணும் அப்படின்னா, இப்போ இதே ஃபைலை நான் பர்மனெண்ட்டாக டெலீட் பண்ணணும் அப்படின்னா ஷிஃப்ட் ப்ளஸ் டெலீட். ஓகே, ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு பர்மனெண்ட்லி டெலீட் திஸ் ஃபோல்டர்? நீங்கள் பர்மனெண்ட்டாக இந்த ஃபோல்டரை டெலீட் பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்குது. ஓகே, நான் எஸ் கொடுத்துறேன். எஸ் கொடுத்துட்டேன்னா இப்போது இந்த ஃபோல்டருக்குள்ளேருந்து அது டெலீட் ஆகிடுச்சு. இப்போது இது ரீசைக்கிள் பின்னில் பார்த்தீங்கன்னா அது இருக்காது. ஏன்னா நம்ம பர்மனெண்ட்டாக டெலீட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு ஃபோல்டரை ரீசைக்கிள் பின் போகாமல் பர்மனெண்ட்டாக டெலீட் பண்ணுறது அப்படின்னா இப்படி தான். இப்போது இந்த ஃபோல்டர் இதை ஷிஃப்ட் ப்ளஸ் டெலீட் கொடுத்தீங்கன்னா, எஸ் கொடுத்தீங்கனாக்கா இது டெலீட் ஆகிடும். மறுபடியும் நீங்கள் ரீசைக்கிள் பின்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா இருக்காது. நீங்கள் அதை ரீஸ்டோர் பண்ணவும் முடியாது. ஸோ அது பர்மனெண்ட்டாக டெலீட் ஆகிடுச்சு. இப்போது இதுட்டு டெலீட் கொடுக்குறேன். ரீசைக்கிள் பின்னில் இருக்குது, ரீஸ்டோர் பண்ணணும், இங்கே வந்துடுச்சு. இப்போது இதே ஷிஃப்ட் ப்ளஸ் டெலீட் கொடுத்தோம்னா இது ரீசைக்கிள் பின்லேயும் இருக்காது, பர்மனெண்ட்டாக டெலீட் ஆகிடும்.